சரி, உனக்கு உகந்து தருவதற்கு நான் சித்தமாக இருக்கிறேன். தந்தை சித்தமாக இருக்கிறேன். உயிரே கேட்டாலும் நான் தருகிறேன். தருகிறேன் அப்படின்னு அப்பா சத்தியமா. மாமா என்ன சமயம் செப்புக்கு அதுக்கு ஞானம் கிட்ட வந்துச்சு முடிஞ்சிச்சு. நான் சத்தியம் தான் கேட்டேன். நான் உயிரே கேட்டாலே தரேன்னு சத்தியம் பண்றான். ஞாபகம் நல்லா இருக்குது. இப்ப என்ன பயம் இல்லை. இப்ப பயப்பட ஆகுமா? அப்பா மகனே அரவபாலா, அப்பா என் உயிரையே காட்டாலும் ஆமாப்பா அறன்னு சொன்னேன். தரப்பா நான் எதை கேட்க போகிறேன்? எதுக்காக உன்னை நாடி வந்தேன். எதற்கு? காளியங்களுக்கு அமாவாசை இரவு 12 மணி நேரத்தில் நடக்கக்கூடியது. கௌரவருக்கும் பாண்டவருக்கும் 10, 8, 18 நாள் சண்டை. உன் தந்தைமார்களுக்கும் கௌரவர்களுக்கும் எங்களுக்கும் இந்த சண்டையிலே நான் வெற்றியை காண வேண்டும். அதற்காக வீரமாங்காலுக்கு அமாவாசை நாள் வெள்ளிக்கிழமை இரவு 12 மணி நேரத்தில் நீ என் படையின் சார்பாக நீ பலிக்கு வரணும். ஐயோ என் தந்தையாரே, உனக்கு உனக்கு எவ்வளவு பேராசை இருக்கிறோ தந்தையாரே? இந்த உலகத்தை நீ நாமளே ஆளலாம் என்று பேராசைக்கிறே தந்தையாரே. உங்க குலத்தில் தானே நானும் பிறந்தேன். நானும் பிறந்த தந்தையாரே. இந்த நாட்டை ஆளலாம்னு ஆசை இல்லாத போகுமா தந்தையாரே? இளமையோட இந்தோ இருந்தால் கடவுளுக்கு
உன்னை பெரியதாக இந்த உலகமே பேசும். தந்தை பெரியப்பா நாட்டை ஆள்வதற்கு இந்த உலகத்தை எல்லாம் அமைந்து வாழ்வதற்கு எதிரியே மகனாக இருந்தாலும் வடவழிக்கு வந்தானே என்று உலக மக்கள் உன்னை பெருமையாக பேசுவார். தந்தையே இந்த பாலனை பறி